Hello guys, welcome back to our channel. So இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ஷாஹி tukda. வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு 6 பிரெட் ஸ்லைஸ் எடுத்துர்க்கேன். இதோட சைடுல இருக்குறத நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். சைடுல கட் பண்ணி எடுத்தது எல்லாமே நீங்க வந்து பிரெட் கிரம்ஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பிரெட் ஸ்லைஸை ரெண்டா கட் பண்ணி வெச்சுக்கோங்க. இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்ல கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லாமே இதே மாதிரி கட் பண்ணி எடுத்து வெச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெயை வந்து மிதமான சூட்டில் சூடு பண்ணிக்கோங்க. பிரெட் போடும்போது எண்ணெய் வந்து மிதமான சூட்டில் இருக்கணும். அப்படி இல்லைன்னா எண்ணெய் வந்து நிறைய உறிஞ்சிடும். அதே மாதிரி போட்டதுமே வந்து திருப்பி விட்டுட்டே இருங்க. இல்லை அப்படின்னா பிரெட் வந்து சீக்கிரமாக கரைஞ்சிடும். இந்த மாதிரி லைட்டாக கோல்டன் கலர் வந்ததையுமே நம்ம வந்து அதை வெளியே எடுத்துடலாம். அடுத்தது நம்ம செகண்ட் பிரெட் பீஸ் போடும்போது எண்ணெயோட டெம்பரேச்சர் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால் லோ ஃப்ளேமில் மாற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து போட்டதுமே திருப்பி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் வந்து டெம்பரேச்சர் கரெக்டாக இருக்கும். இப்போ இதையும் வந்து கோல்டன் கலர் வந்ததுமே நம்ம வெளியே எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லாமே பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 3/4 கப் சர்க்கரை, 1 கப் தண்ணி, அப்புறம் 4 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் ஏலக்காவை இடிச்சும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நல்லா கலந்து விட்டுருங்க. இதை வந்து நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நமக்கு வந்து சர்க்கரை கரைஞ்சா போதும், ஒரு கம்பி பதம் வரணும் அப்படின்லாம் அவசியமே இல்லை. நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா இந்த மாதிரி கையில் பிசு பிசுன்னு ஒட்டுற மாதிரி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம ரப்டி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் 1/2 லிட்டர் பால் சேர்த்துக்கோங்க. அதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி ஆடெல்லாம் வரும்போது அதை எடுத்து விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. பால் வந்து கால்வாசி மட்டும் குறைஞ்சா போதும், பாதிக்கு பாதி குறையணும்னு அவசியமே இல்லை. ஆடை வந்து சைடில் எல்லாம் வரும்போது சைட்லேயும் எடுத்து விட்டுக்கோங்க. அதே மாதிரி சென்டர்லேயும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் அடி பிடிக்காது. இந்த மாதிரி லைட்டாக திக்கானதுக்கப்புறமா பால் வந்து கால்வாசி தான் குறைஞ்சிருக்கணும். 3/4 பால் வந்து நமக்கு இருக்கணும். அதுக்கப்புறமா எல்லோ ஃபுட் கலர் கொஞ்சமாக சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இது நல்லா கலந்ததுக்கப்புறமா 1/4 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த சர்க்கரை கரையிற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணால் போதும். சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறமா லைட்டாக தண்ணி ஆகிற மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அது திக்காயிடும். பாருங்கள், இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமாவே வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது கூலானதுக்கப்புறம் இன்னும் நல்லா திக்காகும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பண்ணி வச்சுருக்க அந்த சுகர் சிரப்பில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டை லைட்டாக திருப்பி விட்டு எடுத்துக்கோங்க. இது வந்து லைட்டாக கோட் ஆனால் போதும். அதே மாதிரி இந்த சுகர் சிரப் வந்து மிதமான சூட்டில் இருக்கணும். அப்போ தான் இது வந்து லைட்டாக சோக் ஆகும். இதே வந்து நீங்கள் அந்த சுகர் சிரப்பை நிறைய சூடு பண்ணிட்டீங்க அப்படின்னா ப்ரெட்டை நம்ம உள்ளே சேர்க்கும் போது சொதன்னு ஆகிடும். அதனால் சுகர் சிரப் வந்து மிதமான சூட்டில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இதே மாதிரி எல்லா ப்ரெட்டையும் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறமா இதுக்கு மேலே நம்ம பண்ணி வச்சுருக்க அந்த ரப்டியை சேர்த்துக்கோங்க. ஃபைனலாக சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க நட்ஸ் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச என்ன நட்ஸ் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த சூப்பரான ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.